சீமான் அண்ணனுக்கு சின்னம் இல்லை, ஓட்டும் இல்லை. இப்போ அண்ணாமலை மேலே சீமான் அண்ணன் உட்காந்துட்டார். இப்போ என்ன அண்ணாமலை சீமான் அண்ணன் ஸ்லீப்பர் செல்லா அப்படியா? இல்லை சீமான் அண்ணன் அண்ணாமலையோட ஸ்லீப்பர் செல்லா? அண்ணாமலை என்னோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும், தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும். இன்னைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது. நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது. மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வரப்போகிறாங்க. ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், சீமானனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான், கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் இந்த முதல் மார்க் எடுப்பான்ல, அவன் நல்லா படிப்பான். டீச்சர் அவனை வந்து நல்லா நேசிக்கும். வாத்தியாரெல்லாம் அவனை அன்பா பேசுவாங்க. எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க. அவன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருப்பான். அவனை பார்த்து இந்த உருப்படாத பைய, அந்த கேடுகட்ட பைய, அந்த கேவலப்பட்ட பைய லாஸ்ட் பெஞ்சுக்காரன் சொல்லுவான், டேய் நீ வெளியே வாடா, உன்னைய பாத்துக்கிறேன் அப்படிமா. படிக்க முடியல உன்னால, உன்னை மக்கள் நேசிக்கல, மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான், மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான், நேசிக்கிறான். தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, மாவனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக, தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பார்க்கிறான். அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல. 2024 பிறகு கட்சியிலங்கிறான். படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்செறிஞ்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகுறாரு. ஐயா அண்ணாமலை, மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை, நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீங்க தலைவர். நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நீ இங்க சொல்ற 2024 பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி, இல்லன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர், அவ்வளவுதான். அங்க உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ, பீகார்லயோ, உத்தரப்பிரதேசிலயோ, இல்ல வந்து மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வயசு வேணும். அது 75 வயசு ஆனதான் கவர்னர் ஆக்குவான். இப்ப 45 வயசு கவர்னர் ஆக முடியாது. திருப்பி பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான். 2026 நாம் தமிழர் ஆட்சி ஐபிஎஸ் ஆக முடியாது. மீண்டும் நீ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆவ, மணிமுத்தார்லயோ இல்ல கமலாலய வாசல்லையோ உனக்கு டியூட்டி போடுவான். அதான் நடக்க போகுது. நாம் நமக்கு சின்னமும் இல்ல, சீமானுக்கு வந்து ஒண்ணும் இல்ல. பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4ஆம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேர போறாது. நாம் நமக்கு வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாக போறான். ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஏவா வேலுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஜெகத் ரட்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை, தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ, ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ, மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது இல்லை? ஏன் மணல் ரத்னம் குறித்தோ, மணல் கரிகாலம் குறித்தோ, மணல் எஸ்ஆர் ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்ல? ஏன் பேசுறது இல்லைன்னா, கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில 4000 கோடி ரூபாய மணல் கரிகாலனும் ரத்னமும் சேர்ந்து இறக்கியிருக்காங்க. ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெல்ல வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வளர்ந்துகிட்டு, நேர்மையின் சிகரம், எளிமையின் சிகரம், ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல. நான் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கல, ஆருத்ரால பணம் வாங்கலனா, குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளியிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க தைரியமா சொல்லுவோம். பிச்சை எடுத்து நடத்துறோம். பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா? எளிமையின் சிகரம் 8 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மாசம் செலவாகுது, அது என் நண்பர்கள் தர்றாங்க. நாங்க நண்பர் இப்பதான் தெரியுது. நண்பர் யார் தெரியுமில? வேதாந்தா. அந்த நண்பர் யாரும் தெரியுமில? லாட்ரி மார்டின். அந்த நண்பர் யாரும் தெரியுமில? ராமச்சந்திரன். மணல் ராமச்சந்திரன் பணம் வாங்கிட்டு நீ என் மண் என் மக்கள்ங்கிறீங்க. என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாடுகிற ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் சொல்லலாம். என் மண் என் மக்கள் என்று. என்னால் ஆற்று மணல் கொள்ளைக்காக, கனிமவள கொள்ளைக்காக, தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுரண்டலுக்காக களத்தில் நிற்கிறார். ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல,
எதிரிகள் கூடாரத்திலிருந்து தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்கிறார், தமிழ்நாட்டில் 13 ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் நின்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் பாராட்டுறான். இதாண்ட தலைவன். எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும், உலக ராணுவமே இவன் வீரம் கண்டு பயக்கம் என்ற தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை எதிரிகள் கொண்டாடுறான். வா, களத்தில் நேருக்கு நேர் மோதி பார்ப்போம். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, கட்சியை அழிச்சிருவேன், சின்னத்தை ஒழிச்சிருவேன், அதெல்லாம் நடக்காது. நீ மைக்கில் ஸ்டாப்லர், குண்டூசி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கு 1 கோடி வாக்குகள் போடுறதுக்கு மக்கள் தயாராயிட்டான். ஆனாலும் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, முதலாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த மைக்கிலே வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.